ஸ்ரீ குருப்யோ நமஹ. குபேரன் டிவி நேயர்களை இந்த காலை பொழுது சிந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அப்படிங்கிறது 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கூடிய காலகட்டங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்கிற மீனராசியிலிருந்து மிருகசீஷம் என்கிற மிதுனராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கிறது. இந்த பயணத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா முக்கியமான நிகழ்வுகள். ஆடி 18 அப்படிங்கிற ஆடிப்பெருக்கு 3ஆம் தேதியே நடந்துடும். 4ஆம் தேதி சஷ்டி, 5ஆம் தேதி பஞ்சமி, தேய்பிரை பஞ்சமி, ஆடி கிருத்திகை 6ஆம் தேதி, 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி என்ற விஷ்ணுவின் வழிபாடு. இப்படி நல்ல நிகழ்வுகளை அப்படி அழகாக ஒன்று லம்பாக கொடுக்குது நமக்கு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆக போகிறது அப்படின்னா, ஆடிப்பெருக்கு தான் தாலியெல்லாம் மாற்றிக்கிறது. தாலிக்கயிறன் கணவனை வேண்டி பண்ணுவது. 4ஆம் தேதி சஷ்டியின் போது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வீடு பேரு அப்படின்னு சொல்ல நல்ல ட்ரீம் ஹோம் அப்படின்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆடி கிருத்திகை அன்று குழந்தை பேருக்கான விரதங்கள் இருப்பதால் குழந்தை கிடைக்கும். யோகினி ஏகாதசியின் போது பாவங்கள் நீங்கி செல்வ பலம் பெருகி ஆன்மீக பலம் பெருகுவதற்கான வாய்ப்புகளை ஏகாதசி விரதம் கொடுக்கும். இப்படி நல்ல நிகழ்வுகளை அழகாக ஒரு பேக்காக கொடுக்கறது இந்த வாரம். அப்போ ஒரு ராசிக்கும் பலன் இருக்கணும் இல்லையா? அதை நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். இந்த வாரத்தில் முக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் உச்சம் பெற்ற குருவும் கடகராசியில் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீச்சகதியில் சுக்கிரன் இருக்கிறார். வக்கரகதியிலே சனி பகவான் மீனராசியில் இருக்கிறார். மிதுன ராசியிலே புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். ராகுவும் கேதும் கும்பத்திலும் சீமத்திலும் இருக்க இந்த வாரம் துவங்குகிறது. வாருங்கள் நம்ம ஒரு ராசிக்கும் பலரை பார்ப்போம். வணக்கம் கடகராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் என்கிற மிதுன ராசி வரை, மீனராசியிலிருந்து மிதுன ராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கிறது. உங்க ராசியினுடைய 9வது ஸ்தானம் என்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானம் வரை பயணம். அப்போ எப்படி இருக்க போகுது இந்த வாரம் அப்படின்னாக்க, உங்களுடைய லாபங்கள் பெருகும், தொழிலிலே முன்னேற்றமும் தைரியமும் கிடைக்கும். என்ன செஞ்சாலும் தொழில் நிமித்தமாக லாபத்தை கூடுதலாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் இந்த வாரம் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சனி வக்கரகதியிலே 9ஆம் இடத்தில் இருப்பார். செவ்வாய் தொழிலுக்குரியவர் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பார். இந்த வக்கரகதியான இந்த செவ்வாயுடைய சனியுடைய வீட்டை தான் பார்ப்பார். இந்த செவ்வாய் மகர ராசியை பார்ப்பார். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி அது லாபத்தை ஈட்டி விட வேண்டும் என்ற எண்ணம் அழகாக இருக்கும். லாபத்துக்குரியவன் அப்படிங்கிற சுக்கிரன் உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துல இருக்க செவ்வாயெல்லாம் பார்க்கப்படுவார். அப்போ செவ்வாயின்னா அங்காரகன் அர்த்தம். அங்காரகனுடைய முக்கியத்துவம் என்னது? முருகனின் வழிபாடு. இந்த வாரத்தில் முக்கிய வழிபாடாக 4ஆம் தேதி சஷ்டி அன்னைக்கு தேய்பிரை சஷ்டி விரதம் இருப்போம். அன்னைக்கு நைட்டு ஒரு 9 மணி வாக்கில் அஸ்வினி நட்சத்திரம் வந்துடும். இந்த கடன் நீக்கிறதுக்கு அஸ்வினியும் செவ்வாயும் சஷ்டியும் சேர்ந்து விட்டால் இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காது. கடன் தீக்கிறதுக்கு சூப்பரான ஒரு நாள் ஆகிடும். ஏதாவது கொஞ்சமான மனசில் முருகனை உருகணும். கந்தனை அப்படி பற்றிடனா அப்படிங்கிறார். அப்படி கந்தனை பற்றிடனா அப்படின்னு சொல்லும்போது அப்படி காலை பிடிச்சிக்கணுமா, பிடிச்சிட்டு முருகனை வேண்டி கேட்டுக்கிறேன்ப்பா, கொஞ்சம் எல்லாம் கவுத்து விடு, எனது நிலை உயரும் போது உனது கோவில் மலரும் அப்படின்னு சொல்வார் இல்லையா? அந்த வரிகளை மனதில் வச்சுக்கோங்க. எனது நிலையை உயர்த்தி கூடப்பா அப்படின்னு அப்படி கண்ணில் தண்ணியோடு கேட்கணும். அப்போ 6வது திதியான சஷ்டி உங்களை வாழ்விக்க வருகிறார் முருகப்பெருமான் மனசில் கொண்டு வாருங்கள். அடுத்திருக்கு 6ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரத்தில் அவர் வர்றார். ஆடி கிருத்திகாய் வர்றார். அதே செவ்வாய் நமக்கு முக்கியமான ஆள், லாபத்துக்குரியவன். அவர் வரும்போது எப்படி பண்ணுறார் பாருங்க.
6 முகங்களை ஒரு முகமாய் மாற்றியது தான் கார்த்திகை நட்சத்திரம் இல்லையா? அப்படி அனைத்து விதமான எண்ண ஓட்டங்களையும், என்னெல்லாம் நமக்கு கவலை இருக்கும் வாழ்க்கையில், கல்யாணம் ஆகலை, குழந்தை வரலை, வீடில் நடக்கலை, வாகனங்கள் சரியாக இல்லை, கடன் பிரச்சனையாக இருக்குது, வாழ்க்கையில் முன்னேற்றமே காணலை, எங்கேயுமே சிக்கல், இப்படி இருக்க குறைகள் எல்லாத்தையும் அப்படி சேர்த்து ஒரு முகமாக வச்சு முருகன்கிட்ட வச்சிடணும். தேனால் அபிஷேகம் நல்லா கண்குளிர காண்றது பண்ணால் முருகனின் அருளாலே எல்லாம் சரியாக போடுன்றது. கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் இதெல்லாம் சொன்னால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், வாழ்க்கையில் முன்னேற்றம், வெற்றி, லாபம். 9ஆம் தேதி யோகினி ஏகாதசின்னு ஏகாதசி, ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி, பெருமாளை வணங்குறது. பாப மூட்டை சுமந்து வந்திருக்கோம், எல்லாம் குறையணும். குறைஞ்சாதானே வாழ்க்கை. எவ்வளோ வெயிட் இருக்குன்னா அவ்வளோ பாவங்களை நம்ம சுமந்துருக்கணும் அர்த்தம். அவள் பாவங்களை களைந்து புண்ணியத்தை கொண்டு கவலையை நீக்க வேண்டுமென்றால் பெருமாளின் அனுகிரகம். சில இடத்துல போட்டிருப்பாங்க, இளஞ்சி முருகன் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், முருகனுடைய சன்னிதியில் வரதராஜ பெருமாள்னு போட்டிருப்பாங்க. வரம் தரும் ராஜன் அவர். அப்போது முருகனே எப்படியும் உருவெடுக்கிறார்னு எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு விரும்பிய நல்ல பலன்களை ஒருங்கே கொண்டு வந்து காட்டுகிறார்னு அர்த்தம். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு லாபமும் நல்ல வளர்ச்சியும் மேன்மேலும் முயற்சியினால் வரக்கூடிய நிலைகளும் முருகனின் அருளால் கிடைக்க இருப்பதனால எதையும் விட்டுடாமல் கவனத்தோடு இருங்க, நல்லது நடக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.